வெல்கம் டு ஃபெட்ச் ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரியும். ஒரு சிங்கிள் லைனை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் யூனிட், அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 3 டைப்ஸ். ஒன்று வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட், 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், 3 வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட். எம்டி ஸ்டேட்மெண்ட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆணுச்சு அப்படின்னா அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கொஷின் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு கொஷின் தெரியல அப்படின்னா அப்படியே பாஸ் பண்ணி நாம் நெக்ஸ்ட் பர்சனுக்கு போவோம். அதே மாதிரி தான் இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு லூப்பில் இருந்து இன்னொரு லூப்புக்கு போகணும் அப்படின்னா நாம் இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, அதுதான் பாஸ். அந்த கீவேர்டு வந்து பாஸ். நம்மளுடைய ப்ரோக்ராமில் பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆணுச்சு அப்படின்னா அதனால் எந்த ஃபங்க்ஷன்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. தட் மீன்ஸ் எந்த ரிசல்ட்டுமே போகாது. கண்ட்ரோல் மட்டும் மூவ் ஆகி ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப்புக்கு போகும். மோஸ்ட்லி இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றி தெரியும். அடுத்த மெத்தட் வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா லைன்ஸையுமே நாம் வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாமே வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கேட்டகரியில் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோலர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். 1 பை 1 போயிட்டுருக்கும். இதை தான் நாம் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அடுத்தது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு இதனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதை தான் நாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ட் வித் கோலன் சிம்பிள். அதனுடைய லாஸ்ட்டில் வந்து கோலன் சிம்பிள் இருக்கும். அதை தான் நாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கோலன் சிம்பிளில் முடியுது. அதனால தான் இதை வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை லைன்ஸை வந்து அதனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து பாருங்கள், ஒரு டேப் தள்ளி டைப் ஆகிருக்கா. அப்போ ஒரு டேப் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கண்ட்ரோலில் வந்துடும். நீங்கள் டேப் கொடுக்காமல் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே எந்த லைன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் அதனுடைய கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கோலன் சிம்பிளில் முடிவாகும். அட் த சேம் டைம் அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளே எத்தனை லைன் இருக்கணுமோ அத்தனை லைன்ஸுமே நம்ம வந்து ஒரு டேப் கொடுத்து டைப் பண்ணணும். நார்மலாக இதை வந்து பைத்தான் பிளாட்ஃபார்மில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கோலன் சிம்பிள் டைப் பண்ணும்போதே நெக்ஸ்ட் லைனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் வந்து ஒரு டேபை தள்ளி தான் கண்ட்ரோலரே வரும். ஸோ அதனால் நீங்கள் டைப்பிங்க்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை தான் நாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சுது, 3 மெத்தட் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, 1 பை 1 எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லை ஜம்ப் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுதா, அதை பற்றி பார்க்குறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஸ் டைப், அடுத்தடுத்து வந்து செலெக்ஷன் டைப், லாஸ்ட் வந்து இட்ரேஷன். அதை இட்ரேஷன்னு சொல்லலாம் இல்லை லூப்பிங்னு சொல்லலாம். இந்த 3 மெத்தட் ஃப்ளோ கண்ட்ரோலில் இருக்குது. இதில் வந்து சீக்வன்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா 1 பை 1 எல்லா லைன்ஸும் எக்ஸிக்யூட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து சீக்வன்ஸ் ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லுவோம். நார்மலாகவே பைத்தான் வந்து இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்ப்ரெட்டட்னா 1 பை 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம சீக்வன்ஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை வந்து ரீச் ஆணுச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிமைனிங்ஸ் வந்து பெண்டிங்ஸ் இருக்கும். எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை சிம்பிளாக சொல்லும்போது ஒரு சர்டைன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எக்ஸிக்யூட் ஆகும்.
சர்டைன் பார்ட் வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எக்ஸிக்யூட் ஆக போகுது. அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமில் டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீப் இயர் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இயர் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம், அது லீப் இயராக இருந்தால் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை அது லீப் இயர் இல்லை அப்படின்னா நாட் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகணுமா? அப்போ வந்து ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோம். ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு டெசிஷனை எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு, அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி. இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஈஃப் கீவேர்டை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஈஃப் ஸ்டேட்மெண்ட், ஈஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஈஃப் எல்இஃப் மெத்தட், லாஸ்ட் வந்து நெஸ்டட் ஈஃப் மெத்தட். அந்த ஈஃப் கண்டிஷனை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 4 கேட்டகரிஸ் இருக்குது. அடுத்தது இதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். டெக்னிக்கலாக இந்த ப்ரோக்ராமை பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவை வந்து கன்சோல்லேருந்து நான் கெட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 வேல்யூ நான் கெட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளையும் நம்மளுடைய வேல்யூவும் வந்து கம்பேர் பண்ணுறேன். இங்கே வந்து வேரியபிள் வேல்யூ, அந்த வேரியபிள்குள்ளே வேல்யூ தான் இருக்க போகுது. வேல்யூஸை நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட பேசிக் திங். இப்போ நம்ம வந்து லைன் பை லைனாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், n1 ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த ஃபஸ்ட் நம்பர். என்டர் த ஃபஸ்ட் நம்பருங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அது வந்து கன்சோலில் டிஸ்பிளே ஆக போகுது. இங்கே கன்சோலில் நான் சொல்கிறது வந்து ப்ராம்ப்ட் ஏரியா தான். ஓகேங்களா? அந்த ப்ராம்ப்ட் ஏரியான்னு சொல்லலாம், இல்லை செல் சீட்டுன்னு சொல்லலாம். அதில் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட் நம்பர் n1ல் அசைன் ஆகும், செகண்ட் நம்பர் n2ல் அசைன் ஆகும், தேர்ட் நம்பர் n3ல் அசைன் ஆகும். ஸோ 3 வேல்யூ வந்து கன்சோல்லேருந்து கெட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இதில் ஒரு வேல்யூ n1 வந்து ஃபஸ்ட்டே வந்து லார்ஜுங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து லார்ஜில் வந்து n1ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், ஈஃப் ஸ்டேட்மெண்ட். ஈஃப் லார்ஜ் லெஸ் தென் n2. இப்போ கண்டிஷனை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் n1ஓட வேல்யூ 5, n2 வேல்யூவோட வேல்யூ 7, n3யோட வேல்யூ 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ n1 வந்து லார்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ லார்ஜ் மெமரி லொக்கேஷனில் 5 வேல்யூஸ் இருக்கும், n2வில் வந்து 7 இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஈஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த கண்ட்ரோல் இங்கே உள்ளே வரும். அப்போ லார்ஜ் ஈக்குவல் டு n2னா n2ஓட வேல்யூவை லார்ஜுக்கு சேவ் பண்ணுறோம். அப்போ இப்போ வந்து n2ஓட வேல்யூ 7, 7 தூக்கி லார்ஜில் வந்து சேவ் பண்ணுறோம். அடுத்தது இஃப் லார்ஜ் லெஸ் தென் n3. இப்போ கண்டிஷனை பாருங்கள், லார்ஜ் வேல்யூ இப்போ வந்து 7, n3யோட வேல்யூ வந்து 3. இப்படி பார்க்கும்போது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கண்ட்ரோல் வந்து அதனுடைய கண்ட்ரோல் இருக்கிற லைனுக்கு போகாமல் அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. எனிவே ஈஃப்ங்கிறது ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அது கண்ட்ரோலில் வந்து ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இங்கே வந்து ஈஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால கண்ட்ரோலர் வந்து அடுத்த லைனுக்கு மூவ் ஆகுது. ஸோ பிரிண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஈஸ், இது வந்து இன்ஃபர்மேஷன். லார்ஜ் வேல்யூ என்ன, லாஸ்ட்டாக 7 தானே ஸ்டோர் ஆகிருக்கு, அப்போ 7 டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற 3 நம்பரில் எது லார்ஜஸ்ட் நம்பருங்கிறத நம்ம ஈஸியாக டிஸ்பிளே பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது இட்ரேஷன் ஆர் லூப்பிங் மெத்தட். லூப்பிங் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நாம் வந்து இந்த இட்ரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் 1 by 1 எக்ஸிக்யூட் பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும், பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்படி பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷனை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இந்த லூப்பிங் மெத்தடில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன் லூப்பிங், ரெண்டாவது வந்து கவுண்டிங் லூப்பிங் இருக்கும். இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணுது, செக் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, மறுபடியும் கண்ட்ரோலர் வந்து இந்த கண்டிஷனுக்கே வருது. ஸோ அந்த கண்டிஷன் எப்போ வந்து நாட் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ட்ரூன்னு இங்கே இருக்குங்களா, அதை பொறுத்து கண்டினியூஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். எப்போ ஃபால்ஸ்னு வரும்போது அப்போ கண்ட்ரோலர் வேறு லைன்ஸ்க்கு மூவ் ஆகும். இந்த இட்ரேஷன். இதில் வந்து 2 மெத்தடு. அந்த 2 மெத்தட் என்ன அப்படின்னா,
கண்டிஷன் லூப்பிங், கவுண்டிங் லூப்பிங். கண்டிஷன் லூப்பிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து வைல் கான்செப்ட், கவுண்டிங் லூப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் லூப் கான்செப்ட். கண்டிஷன் லூப்பிங்னா எனக்கு லூப் வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டே வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிஷன் லூப்பிங். ரெண்டாவது கவுண்டிங் லூப்பிங்னா ஒரு சர்டைன் வேல்யூஸ் அதில் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூக்காக லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நாம் கவுண்டிங் லூப்புன்னு சொல்லுவோம். இந்த கவுண்டிங் லூப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் லூப். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் I ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு வந்து 1ங்கிற வேல்யூவை ஐக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வைல் லூப்பில் கண்டிஷன் வந்து I லெஸ் தென் ஈக்குவல் டு 10. 10க்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது இந்த கண்டிஷனை பொறுத்து. அதுக்கு அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐனா அந்த ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் ஐ வேல்யூ என்ன? இனிஷியலாக நம்ம ஐ வேல்யூ 1ன்னு வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது I ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து எப்படி எழுதியிருக்குன்னு தெரியுங்களா? இது வந்து ஆக்மெண்டட் மெத்தட், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன். இந்த தேர்ட் லைன் வரும்போது ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 2ன்னு ஆயிருக்கும். மறுபடியும் வந்து வயல் கண்டிஷனை செக் பண்ணுது. அப்போ ஐ வேல்யூ 2, இதுவுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மறுபடியும் பிரிண்ட் ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகுது, 2ன்னு பிரிண்ட் ஆகும். இப்படியே வந்து 10 வரைக்கும் லூப் பிரிண்ட் ஆகும். எப்போ ஐயோட வேல்யூ 11ன்னு வரும்போதோ அப்போ வந்து வைல் கான்செப்ட் பிரேக் ஆகும், கண்ட்ரோலர் வந்து அடுத்த பார்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து வைல் கான்செப்ட், கண்டிஷனல் லூப்பிங். இதுக்கு அடுத்தது கவுண்டிங் லூப் பாருங்கள். கோட் ஈக்குவல் டு ஒரு சர்டைன் வேல்யூஸ் வந்து வச்சுருக்கு. இந்த கோடுங்கிற என்ன வேரியபிள் அப்படின்னா இது டியூபிள் வேரியபிள். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அந்த கோடுங்கிற வேரியபிளில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். 10, 20, 13, 60 வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போனா இதில் ஒரு 6 வேல்யூ இருக்குது. இங்கே ஃபார் சிடி இன் கோடுனா இந்த கோடில் வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. 1 by 1 அந்த வேல்யூ வந்து சிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அந்த சிடி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ 10, 20, 30, 40, 50, 16 1 by 1 பிரிண்ட் ஆக போகுது. இதுதான் வந்து கவுண்டிங் லூப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.